நம் அனைவரின் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ். ஒவ்வொரு மனிதருக்குமே நமக்கு அவசியமான விஷயம் பொருளாதாரம். பொருளாதாரத்தை திரட்டுறதுக்காக தான் நாம் எல்லோருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு உண்டான வருமானத்தை அதிகரிப்பது எப்படி, வருமானம் எப்படி நம்ம அன்றாட தேவைகளுக்காக நம்ம என்ன செய்வது, நம்முடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக என்ன செய்வது, இதுக்காக தான் நாம் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் ஒரு காலகட்டத்தில் படித்து முடிக்கிறோம், அதுக்கப்புறமா ஜாபுக்கு போகிறோம், ஜாபுக்கு போனதுக்கப்புறமா அந்த ஜாப்லேருந்து இன்கம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயத்துக்கு ஜாபை சேஞ்ச் பண்ணுறோம். இல்லை நாம் இதை விட ஒரு நல்ல காசுக்கு இல்லை ஒரு பெரும் பணம் பண்ணணும், இல்லை எனக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது, என்னுடைய வே ஆஃப் லைஃப் திங்கிங் வேறு, அதுக்கான பணம் எனக்கு இது பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு ஹார்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. சில பேர் சொசைட்டிக்கு நம்ம பண்ணணும், இல்லை இன்னும் பெரிய அளவில் நம்ம பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி எல்லாத்தையுமே நம்ம நோக்கி பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படையாக தேவைப்படக்கூடிய விஷயம் பணம். இந்த பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு நாம் செய்கிற விஷயங்களில் சிலருக்கு அது சாத்தியப்படுது, சிலருக்கு அது சாத்தியப்படுவதில்லைங்கிறது எப்படி எண்ணக்கூடிய என்ற விஷயத்தில் எனக்கு தோணிய விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்போதுமே பணத்தை நாம் எப்படி பார்க்கணுமுன்னா, பணம் எனக்கு தினமும் வரக்கூடிய ஒரு வகையில் இருக்கணும். ரெண்டாவது, மணி டெய்லி, மணி மந்த்லி, மணி இயர்லி. இந்த கான்செப்டில் கேஷை பார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்கிக்கிடணும். மணி நவ் அப்படிங்கிறது எப்படின்னா, என்னுடைய திறமை சார்ந்து எனக்கு இன்றைக்கி எவ்வளோ கேஷ் கிடைக்கும், என்னுடைய திறமை சார்ந்து நான் செய்யக்கூடிய தொழிலையோ நான் பண்ணக்கூடிய வேலையிலையோ எனக்கு மாதம் என்ன வருமானம் வரும், அதே மாதிரி வருஷத்தில் எனக்கு என்ன இன்கம் இருக்கும். இந்த 3 விஷயத்தையும் தெளிவாக நம்ம கற்றுக்கிடணும். அப்படி பண்ணக்கூடிய மக்களுக்கு தான் பெரும் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். இதற்காக நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னா, நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதில் ஒரு வருமானம் இருக்குதுன்னா அந்த வருமானத்தில் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த வருமானத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக ஒரு லாபம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவதாக ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சேவிங்ஸ் ஆனதுக்கப்புறமா அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக அசட்டாக மாற்றுறதுக்கு உண்டான பக்குவம் எனக்கு இருக்கணும். அதுக்கெல்லாம் நாம் என்ன செய்யணும்னா, நாம் முதல்ல நம்முடைய திறமையை பணம் சார்ந்து பணத்தை பெருக்கிறதுக்கு உண்டான தேவையை அதுக்குண்டான திறமையை கற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கத்தை நான் உருவாக்கணும். அப்போ மணி நாவ், மணி மந்த்லி, மணி இயர்லிங்கிறது இருக்கணும். மூணாவதாக ஒரு விஷயம், இது எஸ்பெஷலி பிஸ்னஸ் பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய பணத்தில் வரக்கூடிய வருமானத்தை உங்களுக்கு அப்படியே செலவு செய்வதற்கு உரிமை கிடையாது. எதுக்கு உரிமை இருக்குன்னா, நீங்கள் லாபமாக சம்பாதிச்ச விஷயத்தில் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வரக்கூடிய இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலவு பண்ணுறது தான் உங்களுடைய செலவாக இருக்கணும். எகெயின் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 1 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10,000 ரூபா லாபம் பண்ணிங்கன்னா, அந்த 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மூலமாக வரக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கான செலவு. அப்படி தான் நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை பண்ணணும். இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன்கள் தான் வேகமாக வளர்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு, சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறாரு, வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 5-6 இயர்ஸில் பெரிய அளவில் வளர்ந்துடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வருஷத்தில் வரக்கூடிய லாபத்தை எடுத்து அவங்க இண்டஸ்ட்ரியிலே திருப்பி இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மாறாக வேறு ஒரு இண்டஸ்ட்ரியில், இதை விட ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய இண்டஸ்ட்ரியில் ஒரு இன்வெஸ்டராகவோ இல்லை ஒரு ஆக்டிவ் பார்ட்னராகவோ வேறு ஒரு இண்டஸ்ட்ரியில் பண்ணாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரீஸுக்கு போகிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸில் இருந்துட்டு ஹெல்த் அண்ட் பியூட்டி சலூன் அந்த மாதிரியான விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மூலமாக வருமானம் கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை திருப்பி அதிலேயே முதலீடு செய்வதோ இல்லை அதிலேயே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இருந்தே செலவு பண்ணுவதுங்கிறது இருக்கும்போது பெரிய பணம் வராது உங்களுக்கு. கேஷ் பெரிய அளவில் இன்ஃப்ளோ இருக்கணும்னா, அது ஓடுற தண்ணியில் தான் நல்ல தண்ணியாக இருக்கும். தேங்குற தண்ணி குட்டையாக அது சாக்கடையாகிறோங்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் பணம் உங்கள்கிட்ட இருந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அது உங்களை நோக்கி வரும். கேஷ் இஸ் த கிங். இந்த வாரத்திற்கான கோட், கல்வியின் இலக்கு என்பது அறிவு அல்ல, மாறாக நடவடிக்கை. ஹெல்பர்ட் ஸ்பென்சர் என்பவர் சொல்லியிருக்கார். இன்னொரு காணொலியில் வேற ஒரு டாப்பிக்கோட சந்திப்போம். அன்புடன் ரியாஸ்.